வணக்கம். தமிழகத்துக்கான ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் இது. அடுத்த சில நிமிஷத்துல என்ன நடக்கப் போகுது, நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னு எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம். ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வந்துரலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னா கனமழை பெய்ய போகுதுன்னு. இது நாம எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். திடீர்னு ஏன் இந்த மழை? இதுக்கு என்ன காரணம்? வாங்க அத பத்தி முதல்ல பாத்துரலாம். இந்த கனமழை எச்சரிக்கைக்கு முக்கியமான காரணம் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. இது எங்க உருவாகியிருக்குன்னா இலங்கை கடற்கரைக்கு பக்கத்துல தென்மேற்கு வங்கக்கடல்ல. இந்த சுழற்சி தான் இப்போ மழைய கொண்டு வரப்போகுது. அப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை ரொம்ப அதிகமா இருக்கும்? வாங்க அந்த லிஸ்ட் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா புதுச்சேரியும் சேர்த்து தமிழ்நாட்டுல நிறைய மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த மாவட்டங்கள்ல, அதாவது செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம், அப்புறம் புதுச்சேரி, இங்கெல்லாம் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு. சோ இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கனமழை ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை தாண்டி தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய இடங்கள்ல லேசானதிலிருந்து மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த லிஸ்ட் தான் இது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், திண்டுக்கல், நீலகிரி, தூத்துக்குடி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, வேலூர், கோவை, அப்புறம் காரைக்கால். சுருக்கமா சொன்னா மாநிலத்தோட பெரும்பாலான பகுதிகள்ல இன்னைக்கு மழை எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த மழை எத்தனை நாளைக்கு இருக்கும்? அதுதான் அடுத்த முக்கியமான கேள்வி. வாங்க அடுத்த சில நாட்களுக்கு என்ன மாதிரியான வானிலை இருக்கும்னு பார்க்கலாம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இங்க பாருங்க, நாளைக்கே மழை படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்து மறுபடியும் வறண்ட வானிலை வந்துடும்னு எதிர்பார்க்கலாம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. மழையெல்லாம் முடிஞ்ச பிறகு, அதாவது ஜனவரி 26ஆம் தேதி வாக்குல சில இடங்கள்ல வெப்பநிலை இயல்பை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்னு சென்னை பத்தி, இன்னொன்னு மீனவர்களுக்கான எச்சரிக்கை. சென்னையையும் அதோட புறநகர் பகுதிகளையும் பொறுத்தவரைக்கும் வானம் மேகமூட்டமா தான் இருக்கும். நகரோட சில பகுதிகள்ல இடியோட மிதமான மழை பெய்யலாம். டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 28-29 டிகிரி, குறைந்தபட்சமா 22-23 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை, இது மீனவர்களுக்கானது. தயவு செஞ்சு எல்லாரும் இதை கவனமா கேளுங்க. என்ன விஷயம்னா, தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா, அப்புறம் குமரிக்கடல் பகுதிகள்ல மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறாவளி காத்து வீசும்னு சொல்லியிருக்காங்க. சில நேரங்கள்ல காத்தோட வேகம் 60 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். நினைச்சு பாருங்க, இந்த வேகத்துல காத்தடிக்கும் போது கடலுக்குள்ள போறது எவ்வளோ ஆபத்துன்னு. அதனால வானிலை ஆய்வு மையம் ரொம்ப தெளிவா ஒரு அறிவுரை கொடுத்திருக்காங்க. மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன் பிடிக்க போக வேண்டாம். இந்த எச்சரிக்கைய கண்டிப்பா எல்லாரும் பின்பற்றணும். கடைசியா, இந்த மாதிரி திடீர் மழை, திடீர் எச்சரிக்கையெல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. நாம எப்பவும் தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு தயார் நிலையில இருக்கணும். இது நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா? இப்படி வானிலை அடிக்கடி கணிக்க முடியாத அளவுக்கு மாறிட்டே இருக்கிற இந்த காலத்துல, இது மாதிரி திடீர்னு வர்ற எச்சரிக்கைகளை சமாளிக்க நம்ம சமூகம் எந்த அளவுக்கு தயாரா இருக்கு? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. வானிலை அப்டேட்ஸை தொடர்ந்து கவனிங்க.